அன்பர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் பங்கேற்ற வைரமுத்து அவர்கள் ராமச்சந்திரமூர்த்தி குறித்து கொச்சையாக பேசினார், தவறாக பேசினார், அவமரியாதையாக பேசினார். இதற்கு அடுத்த நாள் அந்த விழாவில் பங்கேற்ற கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பதிலடி கொடுத்தார். இது பெரும் விவாதத்தை உருவாக்கியிருந்தது, பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் வைரமுத்து அவர்களுக்கு ஒரு மடல் என்ற பெயரில் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டுள்ளார். அதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வணக்கம். நலம் வேண்டி பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். அந்த விடயத்துக்கு வரும் முன்பாக எனது நன்றியறிதலை தங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. சென்னை கம்பன் விழா மேடையில் உரையாற்றிய போது என்னை மிகவும் உயர்த்தி பேசினீர்கள். அந்த அன்பிற்கு எனது நன்றிகள். உங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற வள்ளுவன் நன்றியறிதல் எனும் அதிகாரத்திற்கு அப்பால் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை வைத்ததன் நோக்கம் தாங்கள் அறியாததல்ல. அந்த வள்ளுவ நெறி நின்றே இக்கடிதத்தை வரைய முனைகிறேன். கற்பனை மிகுந்த உங்களது இயல்பினாலோ என்னவோ உங்கள் எழுத்திலும் பேச்சிலும் கூட மிகைத்தன்மை குவிந்து விடுகிறது. இவரை ஏனும் புகழத் தலைப்பட்டால் விண்ணளாவா புகழ்ந்து விடுகிறீர்கள். இகழத் தலைப்பட்டால் பாதாளம் வரையில் தாட்டி இகழ்ந்து விடுகிறீர்கள். இந்த மிகைதான் உங்களை எப்போதும் சிக்கலுக்கு ஆளாக்கி விடுகிறது, இப்போதும் ஆளாக்கி இருக்கிறது. எப்போதும் உங்கள் எழுத்தும் பேச்சும் சர்ச்சைகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் போல அங்கனமாய்த்தான் எண்ணத் தோன்றுகிறது. சமூகத்தின் கவனம் எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அதுவோ? என் ஊகம் உண்மையாயின் நீங்கள் தவறு இழைக்கிறீர்கள். இனி விடயத்துக்கு வருகிறேன். நடந்து முடிந்த சென்னை கம்பன் விழாவில் பேசும்போது தெய்வராமனுக்கு சித்த சுவாதீனம் இருக்கவில்லை என நீங்கள் கூறப்போய் பத்திரிகைகளிலும் இணையங்களிலும் தொலைக்காட்சிகளிலுமாக சர்ச்சைகள் தீயாய் வெடித்திருக்கின்றன. இன்று பலரும் உங்களை கடுமையாய் தாக்கி வருகிறார்கள். அத்தாக்குதல்கள் நாளுக்கு நாள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கின்றன. நீங்களோ எதுவும் நடக்காதது போல் மௌனம் காக்கிறீர்கள். மக்கள் கருத்துக்கு நீங்கள் செய்யும் மரியாதை இவ்வளவுதானா? கவலையாக இருக்கிறது. உங்களை விமர்சிப்பவர்களையும் குற்றம் சொல்லிவிட முடியாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் தாம் தெய்வமாக போற்றி வரும் ராமனை, இன்றும் இவ்வுலகில் அறம் தழைக்க காரணமாயிருக்கும் ராமனை, சான்றோர் பலர் உச்சி மேல் வைத்து உவந்த ராமனை நீங்கள் பைத்தியக்காரன் என்று நாவினால் சுட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது? நீங்கள் சொன்ன சித்த சுவாதீனமற்றவர் என்ற தொடருக்கான இன்றைய அர்த்தம் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் மேற்சொன்ன வார்த்தையினை மிக்க மனவர்த்தத்தோடு பயன்படுத்தி இருக்கிறேன். ராமனை குறித்து அத்தகைய ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னதாய் எழுதுகையில் கூட வலிதாங்காமல் என் கரங்கள் நடுங்குகின்றன. நீங்களே நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்காக நடைபெறும் ஒரு விழாவில் எவரேனும் வந்து உங்களை சித்த சுவாதீனமற்றவர் என்று கூறினால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? உங்களை விடுங்கள். உங்களை சார்ந்தவர்கள் தானும் அப்படி சொன்னவரை அங்கிருந்து ஒழுங்காக திரும்பிச் செல்ல அனுமதித்திருப்பார்களா? கம்பன் சபை அனுமதித்திருக்கிறது. அது அச்சபையின் நற்றாண்மையின் அடையாளம். ஒருவன் சான்றோர் கூடிய சபை ஒன்றில் தன்னிலை அறியாமல் கண்டபடி பேசினானாம். அவனை மடக்கி பேச விடாமல் இழிவு செய்தால் பலரும் கூடி அச்சபையின் முன் அவனது மானம் போய்விடும் என்று நினைந்து அச்சபையிலிருந்து கற்றறிந்த சான்றோர்கள் தம் கருணையினால் அவன் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனித்து கேட்டிருந்தார்களாம். இச்செய்தியை நாலடியாரில் வரும் ஒரு பாடல் கூறுகிறது. புல்லா எழுத்தின் பொருளில் வருங்கோட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்று அவன் பல்லாருள் நாணப்பறிந்து. இந்த பாடல்தான் எனது ஞாபகத்துக்கு வருகிறது. கம்பன் விழா சபையை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட்டீர்கள். கம்பன் கழகங்களை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக போகின்றன. கம்பனை கடவுளாகவே நேசித்து வந்த கம்பன் அடிபொடி என்கின்ற ஒரு மாமனிதன் தான் காரைக்குடியில் கம்பன் கழகத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தார். பின்னர் கம்பன் கழகங்கள் பலவற்றை ஊர்தோறும் ஆரம்பிக்கவும் அவரே வழி செய்தார். அந்த சான்றோனின் சிந்தனையில் பிறந்த வித்து இன்று தமிழ்நாட்டை கடந்து பாரதத்தையும் தாண்டி உலக நாடுகள் பலவற்றிலும் விருட்சமாய் விரிந்து நிற்கிறது. இவையெல்லாம் நீங்கள் அறியாத செய்திகள் அல்ல. கோபக்காரரான கம்பன் அடிபொடி மட்டும் அன்று நீங்கள் பேசிய சபையில் இருந்திருந்தால் என்னாகி இருக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன். நினைக்கவே அச்சமாக இருக்கிறது. கம்பன் அடிபொடி வரைந்த கோட்டிற்குள் நின்று இன்று எத்தனையோ கம்பன் விழாக்கள் சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டன. அந்த விழாக்களில் எத்தனையோ நிறை அறிஞர்கள் கலந்து கொண்டு தம் அறிவாற்றலால் கம்பகாவியம் என்னும் வைரத்தை பட்டை தீட்டி மிளிரச் செய்து கொண்டிருக்கிறார்கள். கம்பகாவியத்துக்குள் இருக்கும் சர்ச்சைக்குரிய இருள் பகுதிகளுக்கு கூட அவர்கள் தம் மதிநுட்பத்தால் ஒளிபாய்ச்சி கம்பனையும் காவியத்தையும் மதிப்புறச் செய்தனர். அத்தகையோரால் வளர்க்கப்பட்ட சபைதான் கம்பன் விழா சபை. அந்த நிறை தன்மையினால்தான் அன்றைய உங்களின் சர்ச்சைக்குரிய பேச்சை அச்சபை சகித்திருந்தது. நீங்களோ கற்றோர் சபை என்று கருதாமல் வார்த்தைகளின் வலிமை அறியாமல்
காசில் கொற்றத்து ராமனை பழி சொல்லி கம்பன் விழா சபையை களங்கப்படுத்தி விட்டீர்கள். அது எத்தனை பெரிய தவறு! இயல்பறியாததால் வந்த தவறு என்பதா, அதுவும் மன்றின் உணர்வறியாததால் வந்த தவறு என்பதா எனக்கு புரியவில்லை. ராமனை பார்த்து வாலி சொன்னார் போல திகைத்தனை போலும் செய்கை என்று உங்களது செயலுக்கும் நாம் சமாதானம் காண வேண்டியிருக்கிறது. இங்கு திகைத்தனை என்ற வார்த்தையை நீங்கள் சொன்ன அர்த்தத்தோடு நான் பிரயோகிக்கவில்லை. அதனை மட்டும் இவ்விடத்தில் உறுதி செய்ய விரும்புகிறேன். சென்னை கம்பன் கழகத்தின் வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். இஸ்லாமியரான மறைந்த நீதிபதி மு. இஸ்மாயில் அவர்களும் திராவிடக் கழக கொள்கைகளில் ஊறி திளைத்திருந்த அருளாளர் மறைந்த ஆரம் வீரப்பன் அவர்களும் தான் முன்பு இக்கழகத்தின் தலைமையேற்று வழி நடத்தினார்கள். அவர்கள் இருவரும் தத்தம் தனிநிலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தமது மதத்தையோ கொள்கையையோ கம்பனுக்குள் நுழைக்காமல் கழகத்தை காவல் செய்தார்கள். நீங்களோ அவர்கள் காட்டிய வழியை உணராது உங்களது கொள்கையை மட்டும் மனதில் வைத்து கம்பனது மேடையில் ராமனை இழிவு செய்திருக்கிறீர்கள். உங்களது செயலால் சென்னை கம்பன் கழகமே இன்று ஆடிப்போய் கிடக்கிறது. ஒரு கழகத்தை உருவாக்குவதிலும் விழா எடுப்பதிலும் உள்ள சிரமத்தை அறிந்திருந்தால் நீங்கள் அங்கு அப்படி பேசியிருக்க மாட்டீர்கள். தற்போது கழகத்தின் தலைமையேற்றிருக்கும் நயவுரை நம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் மத நம்பிக்கை இல்லாத கட்சியின் ஒரு பிரதிநிதியாயிருந்து கொண்டும் தான் கொண்டிருக்கும் சமய நம்பிக்கையில் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாது நின்று நிலைக்கிறார். ஆழ்வார் பாசுரங்களுள் தம்மை கரைத்து கொண்டு அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் எனும் அமைப்பை உருவாக்கி ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறார். அதுபோலவே இப்போது கழகச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் சாரதா நம்பியார் உடன் அவர்களும் நம் சைவ சித்தாந்தத்தையும் தமிழையும் தம் கண்களாய் போற்றும் பேரறிஞர் மறைமலையடிகளின் மர்களாய் வந்த மாண்புடையவர். அவர்களது அழைப்பை மதித்துத்தான் தமிழக முதல்வர் இவ்வாண்டு கம்பன் விழாவில் கலந்து சிறப்பித்தார். கழகத்தின் பொன்விழா நிறைவின் போது முதலமைச்சரை அழைத்து விழாவை சிறப்பிக்கலாம் என அவர்கள் கருதினார்கள் போலும். அவர்களது நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. சிலர் அதனையும் குறை சொல்லுகிறார்கள். அது தவறு. கழகத்தின் மரபிற்கு இது ஒன்றும் புதிய விடயமல்ல. கம்பன் அடிப்பொடி அவர்கள் தனது காரைக்குடி கம்பன் விழாவுக்கு அப்போது தமிழகத்தின் முதல்வராயிருந்த கலைஞரை அழைத்து கௌரவித்திருந்தார். அதுபோலவே பெரியவர் மு. இஸ்மாயில் அவர்களும் சென்னை கம்பன் விழாவுக்கு கலைஞரை அழைத்து கௌரவம் செய்திருந்தார். அந்த வரிசையில் தான் சென்னை கம்பன் கழகமும் தனது பொன் விழா நிறைவேற்றி இவ்வாண்டு முதல்வர் ஸ்டாலினை அழைத்து கௌரவித்தது. அது மரபு வந்த ஒரு செயல். விழாவுக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நேரத்தை கம்பனுக்காக ஒதுக்கியதோடு அல்லாமல் தனது அமைச்சர்களையும் விழாவில் கலந்து கொள்ளச் செய்திருந்தார். அதோடு அந்த சபையின் தரமறிந்து எவரது மனமும் நோகாமல் உரையாற்றி நாகரீகமாய் நடந்து கொண்டார். அதனை கூட நீங்கள் ஒரு பாடமாய் கொள்ளவில்லை. நீங்கள் உங்களது பேச்சால் முதல்வரின் வருகையை கூட விமர்சனத்துக்கு ஆளாக்கி விட்டீர்கள். தேர்தல் வரப்போகும் இந்த நேரத்தில் இத்தகைய விமர்சனங்கள் முதல்வருக்கு எத்தனை தலைவலியை தரலாம் என்பது பற்றி கூட நீங்கள் சிந்திக்க தவறிவிட்டீர்கள். உங்களால் முன்பு எழுந்த ஆண்டாள் பற்றிய சர்ச்சையை அறிந்திருந்தும் ஆழ்வார்களை தெய்வமாக போற்றும் ஜெகத் ரட்சகன் அவர்கள் கவிதை மேலும் தமிழ் மேலும் உங்கள் மேலும் கொண்ட காதலால் தான் ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தின் சார்பாக ஆண்டுதோறும் வழங்கி வந்த கம்பன் விருதினை இவ்வாண்டு உங்களுக்கு வழங்க முன் வந்தார். இந்த முடிவினை அவர் எடுத்தபோது எத்தனை பேர் அதனை எதிர்த்திருப்பார்கள், எத்தனை பேர் அதனை மறுத்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரையும் கடந்துதான் உங்களுக்கு அவ்விருதினை வழங்க கழகம் முன் வந்திருக்கும். இவ்விருதின் மூலம் ஆற்றலாளரான உங்களை அருள்பணிக்குள் நுழைத்து விடலாம் என்றுதான் அவர் நினைத்திருப்பார்கள். நீங்களோ அவர்களது உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் பேசி இன்று அவர்களையே குற்றவாளிகளாய் சமூகத்தின் முன் நிறுத்தி விட்டீர்கள். இத்தனைக்கு நீங்கள் சாதாரணமான ஒருவர் அல்ல, கவி பேரரசு. இந்த பட்டம் சாதாரணமான ஒன்றா என்ன? கவிதைகளுக்கான பல உயர் பரிசில்களை பலதரமாய் பெற்றவர் தாங்கள். அத்தகைய உங்களிடம் ஒன்றை கேட்க தோன்றுகிறது. நீங்கள் எழுதிய ஒரு கவிதையை உங்கள் எண்ணத்திற்கு மாறாக எவரேனும் பிழையாக வியாக்கியானம் செய்தால் உங்கள் மனம் எவ்வளவு புண்படும் உணர்ந்து பாருங்கள். கவிமரபு தெரியாத ஒருவர் பேசியிருந்தால் அதனை மன்னிக்கலாம். கவி பேரரசான நீங்கள் இப்படி பேசியதால் தான் எல்லோரும் கொதித்து கோபிக்கிறார்கள். தேரை இழுத்து தெருவில் விடுவதை உங்களுக்கு வேலையாகிவிட்டது. ஏன் இந்த எதிர்மறை போக்கு? கம்பன் உங்களைப் போல சினிமாவுக்காக கவிதை எழுதிய புலவன் அல்ல. அவன் அறம் நிலைக்க பாடிய பெரும் புலவன். அதனால் தான் கம்பகாவியத்தை நாம் மக்கள் அறத்தின் ஊற்றாகவும் அன்பின் ஊற்றாகவும் பண்பாட்டின் ஊற்றாகவும் பக்தியின் ஊற்றாகவும் சத்தியத்தின் ஊற்றாகவும் சால்வின் ஊற்றாகவும் கருதி போற்றி வருகிறார்கள். அந்த உயர் பொக்கிஷத்தில் நீங்கள் கை வைத்ததால் அவர்கள் எப்படி சகித்திருப்பார்கள்? பெரும் புலவனான கம்பன் ராமனை காசில் கொற்றத்து ராமன் என்று காவியத்தில் ஆரம்பத்திலேயே உரைத்து விடுகிறான். ராமன் வெறும் காவிய நாயகன் மட்டுமல்ல, அவர் அறத்தின் நாயகன். குறித்த ஒரு சமயத்தவரால் போற்றி வணங்கப்படும் கடவுள் நாயகனுமாம். இம்மண்ணில் அவனுக்கான ஆலயங்கள் எத்தனை, அவனுக்கான பாசுரங்கள் எத்தனை, அவனுக்கான பக்தர்கள் எத்தனை, இவற்றையெல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்களா என்ன? அறிந்திருந்தும் அவனை சித்த சுவாதீனமற்றவன் என்று உங்களால் எப்படி சொல்ல முடிந்தது?
இந்து மதம் சகிப்புத்தன்மை நிறைந்ததுதான். மனைவியை கடத்திச் சென்றவனையே மன்னித்த ராமனின் வழிவந்த சமயம் அது. அத்தகைய இந்து மதத்தின் சகிப்புத்தன்மையை அதனது பலவீனமாய் இன்றும் பலரும் நினைத்து விடுகிறார்கள். அறிவாளியான நீங்களும் அங்கனம் நிறைத்தது கவலை தருகிறது. அன்பரே, ஒன்றே உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இந்து மதத்தை இழிவுபடுத்தி இப்படியாய் விமர்சிப்பது போல மாற்று மதம் ஒன்றை உங்களால் விமர்சிக்க முடியுமா? மாற்று மதத்தவரால் வணங்கப்படும் இறைத்தன்மை கொண்ட ஒருவரை சித்த சுவாதீனமற்றவர் என்று உங்களால் சொல்லத்தான் முடியுமா? சொல்வதை விடுங்கள், நினைக்கத்தான் உங்களால் முடியுமா? நினைத்து முடிக்கும் முன் நீங்கள் தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்து மக்கள் எப்போதும் சகித்திருப்பார்கள் என்று பலரும் நினைக்கிறார்கள். குட்ட குனிபவனும் அடையன், குனிய குட்டுபவனும் அடையன் எனும் உண்மையை இந்து மக்கள் இப்போது நன்றாக உணர்ந்து விட்டார்கள். அதனால் இந்து மதத்தின் மேல் கை வைக்க விரும்புபவர்கள் இனி அது பற்றி சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு எழுதும் இக்கடிதத்தின் மூலமே உங்களை கடும் வார்த்தைகளால் விமர்சித்து வருவோருக்கும் ஒன்றை நான் உரைத்து முடிக்க விரும்புகிறேன். அன்பர்களே, உங்கள் ஆத்திரத்தின் நியாயம் புரிகிறது. ஆனாலும் நம் பண்பாட்டின் பெருமையை முதலில் நாம் நிறுவ வேண்டும். நம் மொழியினதும் மதத்தினதும் நாகரீகத்தை நாம் உணர வேண்டும். கவிஞரின் வார்த்தைகளால் கோபமுற்று நீங்கள் பேசும் பேச்சுக்களில் சில காதுகளை கூச வைக்கின்றன. 1000 தான் இருந்தாலும் அவர் இன்று இருக்கும் நம் தமிழ் கவிஞர்களில் ஒருவர். அவரை கேவலமாய் பேசி வெளியிடும் செய்திகளால் நம் இனத்தின் நாகரீகம் மற்றவர்களின் ஐயத்துக்கு ஆளாகும். நம் இனத்தின் பெருமைக்காக போராட நினைக்கும் நீங்கள் மற்றவர்களின் செயலால் நிலைதழும்பக் கூடாது என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒருவர் படியிறங்க மற்றவரும் படியிறங்கினால் நம் பண்பாடு பாதாளத்தில் போய்த்தான் நிற்கும். உணர்வது உங்கள் கடன். இது எனது பணிவான வேண்டுகோள். நிறைவாக கவிஞரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். தவறு நிகழ்ந்து விட்டது. அது தவறியும் நிகழ்ந்திருக்கலாம். சொற்சோர்வு என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். நான் ராமனை தாழ்த்த நினைக்கவில்லை, காப்பாற்றவே நினைந்தேன். பேசிய வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை தந்துவிட்டன. என் வார்த்தைகளால் மனம் நொந்து போனவர்களிடம் மனமாற மன்னிப்பு கோருகிறேன் என்று ஒரு அறிக்கையை விட்டு இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். சால்புக்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையெல்லார் கண்ணும் குழல் என் வள்ளுவரின் குரலையும் பணியுமாம் என்றும் பெருமையினும் அவரது கருத்தையும் ஏற்றிச் செயல்படுங்கள். உங்களது கவிதையும் பெருமையும் உயர்வடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.